சிறப்பாக அமைவதற்கு மூல காரணம் நம்மளுடைய தலைவர் ஐயா முருகேசன் அவர்கள். ஐயா மட்டும் மனசு வைக்கலன்னா இந்த அளவு இந்த கோயில் வந்திருக்காது. அவர் பெரிய மனசு பண்ணி இந்த கோயில் சிறப்பாக அமையணும்னு சொல்லி எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காரு. உடல் உழைப்பு கொடுத்துருக்காங்க. அவருடைய எண்ணம் என்னன்னா அடுத்த 12 வருஷத்துக்கு இந்த கோயில எந்த விதமான கூடுதலான வேலைகளை செய்யக்கூடாதுன்றது அவருடைய ஒரே எண்ணம். அதனால ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம பிருந்தாவன நகர் மக்கள் சார்பா அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை இந்த மாபெரும் தலைவருக்கு துணையா இருந்த எங்களுக்கு தமிழரசி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவங்க எங்க குடும்பத்துல பிறந்தவங்க ஒரு இதுல அனுபவத்தை சொல்றேன். எங்க அப்பா அம்மா 2 பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க. ஆனா தமிழரசி ஆண்டி இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் அடுத்தது பாத்தீங்கன்னா உழைப்பு கொடுத்தவர் நம்மளுடைய கார்த்திகேயன் சார் அவர்கள். அவர் கார்த்திகேயன் சார் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த நாட்டில் அவரு சும்மா ஒரு வார்த்தைக்காக இல்லை, உண்மையா கோயிலுக்காக கோயிலுக்கு முன்னாடி உயிரை கொடுத்தவர். குடும்பத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதே போல செயலாளர்கள் முறையில் அவருடைய அப்பா 2010 கும்பாபிஷேகத்தின் போது இருந்தாரு. இப்போதைய அவருடைய மகன் ராஜேஷ் ரொம்ப சிறப்பான முறையில் செயலாளர்கள் முறையில் ஆணையை 24 மணி நேரம் கோயில் தான் இருக்காரு. அவர் பேசுறது புரியல கோயில்தான் சாப்பிட்டு பார்க்கணும் எல்லாத்தையும் எல்லாருமே நிறைவேற்றே என்பது போல ஆணையை இங்கிருந்து செயல்பட்டு வராரு. அவருக்கு நடிகையாளர் அவர்களுக்கு இந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரெகுலரா நம்ம யாகசாலையெல்லாம் கட்டி முடிச்சு பண்ற மாதிரி பார்த்துருக்கோம். பக்கத்தில் எனக்கு அப்ளை பண்ணுறது இவங்கெல்லாம் அப்ளை பண்ணுறது அந்த பக்கத்தில் கொடுத்த அந்த நன்கொடை மூலமாக தான் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு அத்தனை நன்கொடையாளர்களுக்கும் அருள்மிகு நவசக்தி விநாயகருடைய எல்லோருடைய இல்லங்களில் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லா சௌகரியங்களையும் பெற்று நல்ல ஆரோக்கியத்தில் நீங்கள் வாழ்வாங்க நீங்கள் எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்றும் இந்த கடைசியில் நீதி பிராமல் கூட்டு வாழ்க்கை அவருக்கு எதிர்த்து விட்டு சுவாமி சொல்றோம். அவருடைய மாப்பிள்ளை தான் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கும் அவருடைய ஐக்கியமாயிட்டு இந்த ஒத்துழைப்பு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நகை போயிருந்தா இந்த பிரஸ் நோட்டீஸ் எந்த நம்ம அவர்களுக்கும் இந்த மனப்பூர்வ நிறைவாக நம்ம எனது மனப்பூர்வ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒத்துழைப்பு இருந்தால்தான் இந்த கோயில்களும் எல்லா பூஜை வழிபாடுகளும் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல என்னுடைய நண்பர்களின் மூலமாக தான் இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற வேண்டும். நீங்கள் அனைவரும் பொருளாதார ரீதியில் நன்கொடை அளித்து இந்த வருங்காலத்தில் இந்த எல்லா சந்ததிகளுக்கும் பூஜை வழிபாடு சிறப்பிற்கு அன்பான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு பணிகள் இருந்தாலும் நம்ம சந்திரபவனின் குருக்கள் இங்கே பாலாலயத்தை கோரிக்கை வச்சிருக்காரு. அதுவே கும்பாபிஷேகத்தில் எந்த பணி இருந்தாலும் இதை சிறப்பாக எடுத்து செய்ய வேண்டும் என்று சமீப காலத்தில் லாஸ்ட் மந்த் அவருடைய சன்னுக்கு மேரேஜ் இருந்தது. சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால நம்மளால போய் கலந்துக்க முடியாது. என்னால் ஆக்சுவலாக அந்த மணமகளுக்கும் இந்த அருள்மிகு நவசக்தி சார்பாக அவருடைய குடும்பத்தினருக்கும் எல்லா வளங்களும் பெற வேண்டும், எல்லாம் நலம் பெற வேண்டும், எல்லா சௌகரியங்களும் பெற வேண்டும் என்று அந்த சந்தர்ப்ப குடும்பத்திற்கு இந்த ஆலயத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது மனமார்ந்த
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வீடு கட்டுறதுல யாரையும் விடுபட வேண்டிய எண்ணம் இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் சிறப்பாக ஒத்துழைப்பு கண்டு கொண்டிருக்க உங்கள் அனைவருக்கும் எனக்கு மனப்பூர்வ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பூர்ணாவது நடக்குது. பூர்ணாவது நடந்து முடிஞ்ச உடனே சட்டமன்ற எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ண உடனே ஒரு 11 மணிக்கு பிள்ளையார சபையார் அவர்கள் உள்ள வைக்கிறார். நிறைய சாமியெல்லாம் இருக்கு. அதனால எல்லாத்தையும் நலப்படுத்தி அட்டபத்திரம் வந்து சாதனம் தீபாவளி முடிஞ்ச உடனே பிள்ளையார பிரதிஷ்டை பண்றதுக்கு சபையார் அவர்கள் தயாரா இருக்காங்க. அதுல எல்லாரும் கீழே பவுனும் வெள்ளி அந்த உறுப்புகள் யார் யார் வைக்கணுமோ அதை எல்லாரும் பக்கத்துல இருந்து வீட்டுல இருந்து எடுத்து வர சொல்லி அதை பக்கத்துல வச்சு 12 மணிக்குள்ள பிள்ளையார பிரதிஷ்டை பண்றோம். 12 வரை இன்னைக்கு எமகட்டம். அதனால எல்லாரும் இதை முடிச்சுட்டு அதுக்கு தயாராக மாதிரி கேட்டுக்கிறோம். வாதி வாசிக்கலாம். தெரியுது பரவாயில்ல. ஒரே இது போதில்ல. ஓம் சுத்தோத்தரார்ணவாய நமः. ஓம் மகா குலதேவி மந்திரா சம்போ पूर्वाधिक्रमेण इंद्रासनाधर्मा इंद्रमूर्तदेवः ऐरावतगजावरणं सहस्रनयनं चक्रवज्रवाण विभावजे इंद्राद्रमाग्नियासनाधर्मा अग्निमूर्तदे नमः सप्ताचिषन्ति विप्राणं अक्षमालाकमण्डलं ज्वालामालाकुलं रक्तं शक्तिहस्तं चकासनं महागणदे नमः यमासनाधर्मा यममूर्तदे नमः दण्डहस्तवयानकं कारपासधरं देवं ध्याये दक्षिणदिग्पदिं यमाद्रमा महाधरुत्यासनाधर्मा धरुतिमूर्तदे नमः नेत्रसमारूढं नीलोत्पलकरप्रभं कृपाणपाणिवस्त्रकं बिबन्धं राक्षसेश्वरं महानरुतदे नमः महावरुणासनाधर्मा वरुणमूर्तदे नमः नागवासनं वृत्ता रत्नविग्रहं ससाङ्गतबलं ध्याये त्वरणं मकरासनं महावरुणाधर्मा वायुवासनाधर्मा वायुमूर्तदे नमः ओम आबीन हृदच्छाया मिलोलध्वजधारिणं समुद्र
அந்த நம்ம கோவிலுக்கு வந்து 5 யாகசாலை அந்த 5 யாகசாலைகள் விநாயகருக்கு ஒண்ணு, முருகப்பெருமான் ஐயப்பனுக்கெல்லாம் ஒண்ணு, சிவபெருமானுக்கு ஒண்ணு, மற்றும் ஆஞ்சநேயர் பைரவர் போன்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஒண்ணு, நவக்கிரகங்கள் விமானங்களுக்கெல்லாம் ஒண்ணு. மொத்தம் 5 சுவாமிகள், 5 அங்க வேதிகைகள் வந்து 5 வேதிகைகள், 5 குண்டங்கள் அமைத்து நம்ம இப்ப இன்னும் சற்று நேரத்தில் அங்க வந்து அங்குரார்ப்பணம் அப்படிங்கிற பூஜை பண்றாங்க. அங்குர அர்ப்பணம், அங்குரம் அப்படின்னா முளை பயிருக்கு வந்து அங்குரம்னு பேர். அந்த நவதானியம் ஊற வச்சு அப்படியே முளைச்சு வருது இல்லையா, அது பேர் அங்குரம், அங்குரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யாகசாலையில 2 கால பூஜைகள் பண்றதுனால அந்த அங்குரார்ப்பணம் பண்ணி இந்த 5 சிவாச்சாரியார்கள் நாங்கெல்லாம் மந்திரம் சொல்றதுக்கு ஒவ்வொரு யாகசாலைக்கு ஒவ்வொருத்தர் வேணும், ஹோமம் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும். மொத்தம் வந்து 5 முண்டா 10 பேர். அதுக்கப்புறம் எழுத்து கொடுக்குறவர் மற்றும் விசேஷமா இருந்த அங்குர விசேஷங்கள் சொல்வதற்காக ஒரு 14 பேர் சிவாச்சாரியார்கள்லாம் வந்துருக்கோம். அந்த 5 பேருக்கு வந்து இந்த காப்பு கட்டுறதுக்காக வந்து போயிருக்காங்க. அந்த யாகசாலையில வாயு மூலையில அங்குரார்ப்பணம் அப்படிங்கிற பூஜை பண்றாங்க. அந்த பூஜையை பண்ணி அந்த சுவாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு ஆச்சாரியர்கள் ரட்சாபந்தனம் பண்ணிட்டு இங்க வராங்க. கலா கும்பாலங்காரங்கிற பூஜை பண்ணி இந்த கலசத்தை இருந்து நம்ம பாலாலயம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சுவாமி கிட்ட போய் அங்கிருந்து அந்த சக்திகள் எல்லாம் அந்த கும்பத்துல இறக்கி இங்கிருந்து மேல வாக்கியத்தோட நாங்க அழிச்சுட்டு போறோம். அப்பேற்பட்ட நிகழ்ச்சி வரிசையா நடக்கிறது. எல்லாரும் இருந்து தரிசிக்குமாறு கேட்கிறோம். மைக்கில் காப்பாங்க. सरस्वतीदां देवीं अमृतेश्वर वल्लभा योगिनी देवी नमः हमास्य घोड़ी मुद्रा प्लस्य योगत्वा ओम साम सोमर्दजाय नमः सोम शिवसे नमः सोम सोमशिखाय नमः सोमकरजाय नमः सोम नेत्राभ्याय नमः सोम अस्त्राय नमः दशकलात्मने अग्रजाय नमः द्वादशकलात्मने सूर्याय नमः षोडशकलात्मने छत्राय नमः क्षीरेण संसीद्य ओषधि सिद्ध्यासनाय नमः ओषधि शक्ति मूर्तये नमः संहितजा
आत्मा निजाम विसपर करो तास्ते एक भगवा दुर्गा उग्रवत्यो सजीव सोमनाथ देवविष्टाम देवीमणो तासा नमस्य तमापणो दीवान वेसुव अमवर यह संदर्भ यदा सर्वास्मै संदर्भ वेणगौ आवोर ढक्क निराय ओम सर्वस्याते सर्वस्ते धर्मेव देनात्मो धर्मं दयाति தொடர்ந்து முருகப்பெருமான் ஐயப்பன் போன்ற தெய்வங்களுக்கு வடபழனி தண்டபாணி சிவாச்சாரியார் அவர்களுடைய பேரன் சிவஸ்ரீ ஜெகதீச சிவாச்சாரியார் அவர்கள் விநாயகர் ஐயப்பனுக்கு ஆச்சாரியமாக இருந்து பணிக்கப்பட்டு அன்னாருக்கு ரட்சாபந்தனம் செய்விக்கப்படுகின்றது. ओम विश्वेदा देशवानेषु प्रवाच தொடர்ந்து ஆஞ்சநேயர், பைரவர்,